ஹாய் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? போன தடவை ரோஸ் குக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம கலகல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்டி 3/4 கேஜி மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஒரு 1/2 கப்பு, 1 கப்பு ரவை, சர்க்கரை, 2 முட்டை, ஏலக்கி பவுட்ரு, உப்பு. இது கூட நம்ம பால் இல்லை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ கலகலாக்கு நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிறது பார்த்துக்கலாம். அந்த கப்பு ரவை எடுத்து வச்சிங்களா, அந்த கப்பு ரவை ஆட் பண்ணிக்கிறேன் நான். சர்க்கரை ஆட் பண்ணிடுறேன். ஏலக்கி பவுட்ரு கொஞ்சம், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். முட்டை 2, ஆயில் டால்டா இருக்கிறவங்க டால்டா எடுத்துக்கலாம், துப்பாக இருந்தால் துப்பாக எடுத்துக்கலாம். நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இது தண்ணி கூட பேசுகிறேன். உங்கள்கிட்ட பால் இருந்தால் நீங்கள் பாலில் பேசிக்கோங்க. இது பாருங்கள், வேண்டிட்டு நான் நல்லா பதமாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இந்த மாவு வந்து ஒரு 3 ஹவர் நல்லா அப்படியே ஊற போட்டு அதுக்கப்புறம் செய்ய தொடங்கணும். பாருங்கள், மாவு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அது வந்து நான் உருட்டிட்டு ரவுண்ட் கோலி மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு சின்ன பவுலில் ஆயில் எடுத்துனுக்கிறேன். அந்த ஆயிலை தொட்டு நம்ம இந்த போருக்கு மேலே போட்டுக்கணும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்னதாக இது பண்ணிக்கின்னு இது மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி பிசிக்கணும். நல்லா அமுத்தி விட்டு பாருங்கள், இந்த இப்படி நல்லா வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம அமுத்தி விட்டுறணும். இல்லாட்டி எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும். அது நல்லா அமுத்திட்டு பாருங்கள், இது எப்படி வருது பாருங்கள் டிசைனு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம நல்லா அமுத்திடணும். இல்லாட்டி எண்ணெயில் வரும்போது விட்டுக்கும் அது. இப்போ பாருங்கள், நான் சின்னதாக ஷேப் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்துன்னு போய்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், சூடாக ஃப்ரை பண்ண கலகலை எடுத்து இந்த கூடையில் போட்டுக்கிறேன். இந்த சூட்டோடு நான் சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு புடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சூட்டோடு இந்த சர்க்கரை பாக்காவை நான் அப்படியே தூரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ அந்த கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு அதிகமாக வரும். இது பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறேன். அதில் சர்க்கரை தூரி இருக்கிற அந்த சர்க்கரை நல்லா பிடிச்சிருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.